எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஓரெழுத்து ஒரு மொழியோட கண்டினியூட்டி பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே 10 ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தோம். அப்படிதானே? இப்போ அடுத்த 10 ஓரெழுத்து ஒரு மொழியை பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு 11வது இது பாருங்க, அவு. ஓகேங்களா? அவுங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு என்னெல்லாம் மீன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. பாம்பு, நிலம், விழித்தல், அழைத்தல், வியப்பு, தடை, கடிதல், பூமி, ஆனந்தம். ஓகேங்களா? ஸோ இத்தனை இது கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அவ்வுன்னா ஔவையார் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஒரு சின்னதாக ஷார்ட்கட் மாதிரி பார்த்துடலாம். அவ்வுன்னா ஔவையாரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஔவையாரை நிலத்துல கிடந்த பாம்பு கடிச்சு, ஓகேங்களா, கடிச்சதுனால விழித்து பக்கத்துல இருக்கவங்கள அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உடனே அவங்க வந்து வியந்து தடை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வியந்து தடை பண்ணி அந்த விஷமுறிப்பு தடை இருக்குல்ல, அதை தடை பண்ணி பூமியில ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் அந்த இது. நிலத்துல கிடந்த பாம்பு கடிச்சதை விழித்து, ஓகேங்களா, அது கடிச்ச உடனே விழித்து பக்கத்துல இருக்கவங்களை அழைச்சிருக்காங்க. உடனே அது வந்து வியப்பா, ஓகேங்களா, வியப்பா இருந்திருக்கு. ஸோ அந்த விஷமுறிப்பை தடை பண்ணி பூமியில ஆனந்தமா வாழ்ந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த அவ்வுக்கான இது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கே. ஸோ கேனா நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருது வந்து என்னங்க வரும்? கேனா அரசன், நான்முகன், தீ. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. தீ, ஆன்மா, உடல், காற்று. ஓகேங்களா? கானா காற்று, காற்று, கதிரவன், செல்வன், திருமால், தோணி. ஓகேங்களா? தொனி. நெக்ஸ்ட் வந்து நமன், மயில், மனம், மணி, இமயம், திங்கள், உடல், நலம், தலை. ஓகேங்களா? தலை, திரவியம், நீர், பறவை. ஓகேங்களா? அது போக கீழே ஒளி, முகில், வெள்ளவன், பொறுத்து, வியங்கோல், விகுதி, பறவை. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த வியங்கோல் விகுதினா வியங்கோல் வினைமுற்றோட எழுத்துல இருக்க இயர், அல். ஸோ அதனால இந்த கே வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 13வது பாருங்க, கா. ஓகேங்களா? காடுன்னா நமக்கு ஞாபகத்துக்கு வரும் காடு. கானாலே நமக்கு காடு தான் ஞாபகத்துக்கு வரும், இல்லைன்னா வனம். ஸோ இந்த மாதிரி சொல்லலாம் ஞாபகம். வனம்னா சோலை, இதெல்லாம் ஞாபகத்துக்கு இருக்குல்ல. என்னன்னு பார்த்தலாம். கானா அசைச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? கானா அசைச்சொல். நெக்ஸ்ட் கானா காத்தல், பாதுகாத்தல், அதனால காத்தல். காவடி, சோலை. ஓகேங்களா? கானா பாரம் தாங்கு போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. ஓகேங்களா? பாரம் தாங்கும் கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு. ஸோ கானா காவடி, சோலை, தோற்றுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி தண்டு, பூ. ஓகேங்களா? கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வலி, துலாக்கோல். ஓகேங்களா? இது எல்லாமே காக்கான மீனிங்கா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அசைச்சொல் காத்தல், காவடி, சோலை, தோற்றுமை, பூந்தோட்டம், பூங்காவனம், காவடி, பூ, கலைமகள், நிறை, காவல், செய், வருத்தம், பாதுகாப்பு, வலி. ஸோ இதெல்லாமே காக்கான ஓரெழுத்து ஒரு மொழியா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்து கீ பாருங்க. கீனாலே நமக்கு என்ன வரும்? கிளி. ஓகேங்களா? கிளினா கீ கீ அப்படின்னு சொல்லி கத்துல. ஸோ கீனா கிளி குரல். ஓகேங்களா? கீனா கிளி குரல். ஸோ கிளியை பிடிச்சிருக்கலாம் இப்போ தடை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? முன்னாடி கிளிலாம் வீட்டில் வளர்ப்பாங்க, இப்போ வீட்டிலலாம் வளர்க்க முடியாது, தடை பண்ணிருக்காங்க. ஸோ அதனால தடை, தொனி. ஸோ அந்த கிளியோட டோன், அதனால தொனி அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நிந்தை, பாவபூமி. ஓகேங்களா? கிளியை பார்க்க பாவமா இருக்கும், ஜோசியத்துலாம் கிளி வச்சிருப்பாங்க. ஸோ அது வந்து பாவமா இருக்கும். ஸோ பாவபூமி. நிந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டுங்க. கிளிக்கு கீனா நிந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் உண்டு, கிளி கூட நிந்தைன்னு ஒரு மீனிங் உண்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கூ. கூக்கு என்ன மீனிங்லாம் வச்சுருக்காங்க பாருங்க. ஒரு மொழியில குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருவு, சாரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூக்கான ஓரெழுத்து ஒரு மொழியா இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்களா, கூக்கு என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க? குற்றம், சிறுமை, இகழ்ச்சி, நீக்குதல், நிறம், இன்மை, பூமி, உருவு, சாரி. ஸோ இதெல்லாமே கூக்குள்ள ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருட்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கூ. நெடில் கூ கொடுக்குறாங்க பாருங்க. கூனா பூமி. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கூனா பூமின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கூனா பூமி. ரெண்டாவது பிசாசுன்னு சொல்லியிருக்காங்க. அழுக்கு, கூகை.
கூனாலும் கூவை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கூக்குரல், கூவுதல், ஓசை குறிப்பு. ஸோ எல்லாமே இது கூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூவை, கூவுதல், ஓசை குறிப்பு, அழுக்கு, கூக்குரல் இது எல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. பூமி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூனா பூமி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கை. 7வது என்னன்னா கை. ஓகேங்களா. கைனா இடம். ஓகேங்களா. கைனா இடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒப்பனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கையினா ஒழுக்கம். ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கையினா ஒழுக்கம். நம்ம ஸ்கூல் புக்லேயே கையினா ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. கையினா ஒழுக்கம். நெக்ஸ்ட் காம்பு, கிரணம், செங்கல், கச்சி. ஓகேங்களா. செங்கல், கச்சி, கைமரம், விசிறிக்கம்பு, படையுறுப்பு, ஆற்றல், ஆள், உலகு, உடன், திங்கள், செய்கை, பகுதி, பிடிப்பு, மரவட்டை, முறை, வரிசை, கரம், சயம், வழக்கம், தங்கை, ஊட்டு, வன்மை, சதுரம், சங்கு, வண்டு, கைத்தளம், அஞ்சலி, கைத்தொழில், கைப்பிடி. இந்த அஞ்சலி 2 டைம் கொடுக்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் விறகு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையும் கைக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த அளவுக்கு கேட்பாங்களா எனக்கு தெரியல. ஆனால் ஒரு சில இது முக்கியமான இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. கையினா ஒழுக்கம். ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கையினா ஒழுக்கம், இந்த ஒப்பனை, நெக்ஸ்ட் வந்து இந்த ஆற்றல், காம்பு, உலகு, ஆள். ஓகேங்களா. இந்த ஆள், நெக்ஸ்ட் செய்கை, திங்கள். ஓகேங்களா. கையினா திங்கள்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது. இதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கரம். கையினா கரம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் வழக்கம், தங்கை, உட்டு, வன்மை. இந்த வன்மை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வண்டு, சங்கு, விறகு, அஞ்சலி இதெல்லாமே கொஞ்சம் முக்கியம். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 18வது கோ. ஓகேங்களா. ஸோ கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோனா நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். கோனாலே அரசன். கோனாலே அரசன் அப்படின்னா பசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பசு. கோமுகினா பசுவோட முகம். ஸோ கோனாலே நமக்கு பசு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகத்துக்கு வந்துடும். நெக்ஸ்ட் அம்பு. ஓகேங்களா. அம்புன்னு சொல்லியிருக்காங்க. வானம், ஆண்மகன். ஓகேங்களா. ஆண்மகன் சொல்லியிருக்காங்க. இடியேறு, இலந்தை, ரோமம், கண். ஓகேங்களா. கண், எழுது, சந்திரன், கிரணம், சூரியன், திசை, நீர், தேவலோகம், பசு. பார்த்தீங்களா. பசு கொடுத்துருக்காங்க. கோனா பசுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பூமி, பெரிய மலை, தாய், வாணி, மேன்மை, அப்புறம் வெளிச்சம், தகப்பன், தலைமை, குயவன், சொல். ஓகேங்களா. சொல் கொடுத்துருக்காங்க. சாறு, அரசியல், இரங்கல், தொடு, சொர்க்கம், சொல். இது எல்லாமே கோக்குரிய ரொம்ப முக்கியமான எழுத்து. ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கவு கொடுத்துருக்காங்க பாருங்க. கவுனா கிருத்தியம், கொள்ளு, தீங்கு, வாயால் பற்றுதல். ஓகேங்களா. கவுனா வாயால் பற்றுதல். ஸோ நாய் ஒரு கவ்வு கவ்விடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ வாயால் பற்றுதல். அது வாயால் கவ்விடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்களா. அது பண்ணால் நமக்கு தீங்கா இருக்கும். ஸோ உடனே நம்ம நாயை கொள்றோம் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருத்தியம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே கவு அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு மீனிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் 20வது சா பாருங்க. கடைசி இது நம்ம பார்த்துடலாம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் 20வது வந்து சா. ஓகேங்களா. சானா பேய். செத்த உடனே சானா சாதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கும். அந்த பார்த்தீங்களா. சானா சாதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்கு. ஸோ செத்த உடனே இறப்பு. சாதல்னா இறப்புனா எல்லாம் ஒன்று தானே. ஓகேங்களா. ஸோ இறப்பு. நெக்ஸ்ட் பேய். இறந்தோடனே பேயா மாறிடுவாங்க. ஸோ எண் 6 என்ற எண் அது சொல்லி ஞாபகிச்சுக்கோங்க. கழிதல், பேய் ரெண்டுமே ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேங்களா. என்ன அப்படி வச்சுக்கோங்க. சோர்வா இருந்து செத்துட்டான். ஓகேங்களா. சாதல். இறப்பு போய் 6 அடி குழிக்குள்ள நம்ம இறக்கி பேயா அலைய வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே தேங்க்யூ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் நம்ம இதோட எக்ஸ்பிளனேஷனை பார்த்துடலாம்.